ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா PUBG உடைய ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளேஸ்ல உங்களுக்கு தேவையான ஃபிளார்கன் முதற்கொண்டு எல்லா லூட்டுமே வந்து மேக்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ நீங்க தாராளமா அங்க இருக்க லூட் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்க லூட் கலெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஆப்போனன்ட் டீம் வந்து யாருமே அந்த பிளேஸ்க்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஒரே ஒரு பாட் வந்து அந்த பிளேஸ்க்கு வரும். ஸோ பாட்டை வந்து நீங்க ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு உங்களோட லூட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்கணும் முக்கியமாக லூட் கலெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த பிளேஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் எங்க இருக்கு, இந்த பிளேஸ்க்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்துல கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனேயே உங்களுடைய மேப் வந்து நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் மேப்பில் உங்கள் ஃப்ளைட் வந்து எந்த டேரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ டேரெக்ஷனை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பிளேஸுக்கு போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேரெக்ஷனில் உங்களுடைய ஃப்ளைட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஐலாண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய டேரெக்ஷன் மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிளேஸ்க்கு போக வேணாம். ஒருவேளை நீங்கள் அந்த பிளேஸுக்கு போனாலும் உங்களால் வந்து திரும்ப வர முடியாது, அங்கேயும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால டேரக்ஷன் மாறி இருக்கும்போது அந்த பிளேஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த லேண்டுடைய எஜ்ஜில் வந்து நம்ம லேண்ட் பண்ணோம். ஸோ லேண்ட் பண்ண உடனேயே அந்த பக்கம் எங்கேயாவது போட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லேண்ட் பண்ணும்பொழுதே போட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த போட் கிட்டே நீங்கள் வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் பண்ண உடனேயே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிரைவ் பண்ணும்பொழுது இடையில ஃபியூல் தீந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஐலாண்ட் போகிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஃபியூல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஐலாண்ட் போனதுக்கு அப்புறமாக அங்கே வந்து இருக்க ஃபியூல் கேனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களுடைய போட்டுக்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஐலாண்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த ஐலாண்டை ரீச் பண்ண உடனேயே உங்களுடைய போட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த ஐலாண்டுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான லூட் எல்லாமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா நார்மலாக ஷார்ட் கன்லேருந்து ஸ்னைப்பர் இன்னும் உங்களுக்கு நார்மலான பிளேஸில் கிடைக்காத எல்லா கன்னுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளார் கன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு லெவல் 3 ஹெல்மெட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 வெஸ்ட் அண்ட் லெவல் 3 பேக் எல்லாமே இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா தேடி பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல 8x கிடைச்சிருக்கு. நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லூட்டுமே இந்த இடத்துல அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாட்டு பையன் இங்கே இருக்கான். ஸோ நான் அவனை கில் பண்ணிட்டேன். அவங்ககிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8x இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 8x வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே நம்மளுக்கு போதும், 2 கணக்குமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பிளேஸ் அப்படிங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பிளேஸில் மொத்தமாக 4 பில்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 பில்டிங்கையும் நீங்கள் வந்து நல்லா லூட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங்கில் வந்து உங்களுக்கு மாடி இருக்கும். ஸோ அந்த மாடியில் போயும் நீங்கள் வந்து லூட் கால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக 2 கேவ் வந்து இந்த ஐலாண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கேவ்லையும் நீங்கள் வந்து லூட் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா லூட்டையும் வந்து நீங்கள் சீக்கிரமாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா பில்டிங்லையும் நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு வரது தான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து சேஃப் ஜோனில் இல்லை, சேஃப் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கும். ஸோ டக்குன்னு கால் பண்ணிட்டா தான் நாம் வந்து சேஃப் ஜோனுக்கு போக முடியும். ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த பில்டிங்கோடைய மாடி. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து நிறைய லூட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு லூட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ளார் கன் இருக்குது. ஸோ ஃப்ளார் கன்னும் எனக்கு வந்து இப்போ ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே, சில டைம் இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஃப்ளார் கன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ஜோன் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பில்டிங்கில் லூட் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகே, கடைசியாக இந்த 2 கொகையிலையும் லூட் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த கேவ் பார்க்கும்பொழுது இது என்ன ஐலாண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ஐலாண்ட் அப்படின்னா நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ப்ரிப்ரேஷன் டைமில் நம்ம வந்து ஒரு ஐலாண்டில் இருப்போம். ஸோ அந்த ஐலாண்டு தான் இந்த ஐலாண்ட். ஸோ நார்மலாக நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் டைமில் இருக்கும்பொழுது இங்கே வந்து எந்த லூட்டுமே இருக்காது. பட் நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனேயே இங்கே வந்து நிறைய லூட் இருக்குது. ஸோ யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஓகே, உங்கள் பிளட் வந்து பாதியை விட கம்மியாக குறையும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் போட்டில் ஏறிடணும். ஸோ நீங்கள் உங்கள் போட்டில் ஏறலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சேஃப் ஜோனுக்கு வந்து போக முடியாது. இங்கேயே அவுட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போட்டில் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மெடிக்கெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாக போட்டில் ஏறி போட்டுக்கு வந்து ஃபியூல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. எங்கேயும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக கிளம்பினால் மட்டும்தான் உங்களால் வந்து டக்குன்னு சேஃப் ஜோனுக்கு போக முடியும். ஸோ நியர்பை உங்களுக்கு எந்த லேண்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் போட்டை கொண்டு போயிடலாம். ஸோ போட் கொண்டு போன உடனேயே அங்கே வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்கா அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணணும். ஸோ வெஹிக்கிள் எங்கே இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்குள்ளே போக முடியும். நீங்கள் நார்மலாக ஓடி போயிடலாம், நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆயிடுவீங்க. நானும் ஒரு டைம் அப்படி தான் போய் வந்து அவுட் ஆகிட்டேன்.
ஸோ வெஹிக்கிள் முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க. ஸோ வெஹிக்கிள் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக சேஃப் ஜோன் போக முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இது போல் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.